கடந்த சில நாட்களாக சமூக ஊடகங்களில் பொதுமக்களுக்கு இதுவரை இல்லாத அளவு இபி பில் வந்திருக்கிறதா பரவலாக பேசப்பட்டு இருக்கு. அதை பற்றி மக்களோட கருத்து என்னன்னு மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம் வாங்க. மகாபிரபு நீங்க இங்கே வந்துட்டீங்களா? இந்த மாதம் கரண்ட் பில் மக்களுக்கு அதிகமாக வந்திருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு தான் அதிகமாக வந்திருக்குதா? எங்களுக்கு அதிகமாக தாங்க வந்திருக்கு, ஆனால் குறைக்கவே இல்லை. அது வந்து என்ன பண்ணுறது இல்லை, 200 யூனிட்டோ 300 யூனிட்டோ பாவம் அவரே கன்ஃபியூஸ் ஆகிட்டாரு. வந்து ஃப்ரீயாக சொல்லியிருக்காப்ல. ஓகேண்ணா. ஆனால் வரவே இல்லை. ஓகேண்ணா. நாங்கள் வந்து எப்பயும் கட்டுற மாதிரி தான் 4500 3800 2 வாட்டியும் கட்டியிருக்கோம். சரிண்ணா. ஆனால் அவர் வந்து சொன்னது வந்து இன்னும் நிறைவே ஏற்றலைங்க. ஓகேண்ணா. மக்களுக்கு கரண்ட் பில்லை குறைக்கிறதுக்கு அரசு என்னென்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? கரண்ட் பில்லு குறைச்சா கூட போதுங்க. இந்த கரண்ட் பில் அதிகமானதுனால உங்களோட அன்றாட செலவு ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கா? குடும்ப செலவு ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கா? நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு. ஓகேண்ணா. நிறைய பாதிக்கப்பட்டிருக்கு. நான் வந்து செலவு வந்து கரண்ட் பில்லுன்னு இவ்வளோ தனியாக ஒதுக்கி வச்சிருப்பேன். ஓகேண்ணா. இப்போ அதை விட வந்து அதிகமாக போகுது. ஓகேண்ணா. அதை வந்து முதலமைச்சர் பார்த்தாருன்னா பரவாயில்ல. ஓகே, நன்றிண்ணா. பொதுமக்களுக்கு கடந்த மாதத்தோட இந்த மாதம் இபி பில் எல்லாத்துக்கும் அதிகமாக வந்துருக்குன்னு சொல்கிறாங்க. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன சொல்ல முடியுமா? எனக்கு வந்து என்ன இல்லைப்பா, இந்த மாதம் வந்து போன மாதத்தோட இந்த மாதம் கம்மியாக தான் எனக்கு வந்திருக்கு. ஓகேண்ணா. ஓகே. இது வந்து பெருசாக எனக்கு வித்தியாசம் தெரியல. ஒரு 100-200 தான் வித்தியாசம். ஓகேண்ணா. சரிங்களா? ஓகே. இது நம்ம வந்து அந்த 100 யூனிட் 200 கட்சிகள்லாம் ஃப்ரீயாக கொடுக்குறதுன்றதை பொறுத்தவரைக்கும் இது மக்களை ஏமாத்துற வேலை மட்டும்தான். ஓகேண்ணா. சரிங்களா? ஆனால் ஆக்சுவலாக ரேட்டு ஒரு யூனிட்டுக்கு எவ்வளோன்னு போட்டுட்டு அதை கால்குலேட் பண்ணி சொன்னால் பரவாயில்ல. ஓகேண்ணா. இவங்க யூனிட் 100 யூனிட் லெஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இவ்வளோ யூனிட் அந்த 100 யூனிட்டோட பில்லையும் உள்ள ஆட் பண்ணி தான் கொடுப்பாங்க. ஓகே. இதில் வந்து எதுவும் ஃப்ரீலாம் கிடையாது. மறைமுகமாக மக்கள் மேலே தான் விழுவும். ஓகேண்ணா. இதுதான் இது. கடந்த மாதத்தோட இந்த மாதம் இபி பில் அதிகமாக வந்திருக்கா பரவாயில்ல பேசிட்டு வராங்க. உங்களுக்கு எதாவது அதிகமாக வந்திருக்கா இல்லை கரெக்டாக தான் வந்திருக்கா? அதை பற்றி உங்களோட கருத்து சொல்லணும். 100க்கு 200% சூப்பராக வந்துட்டு இருக்குது. ஓகேண்ணா. வன்மம் குடிச்ச நாய்ங்க, திருட்டு தாயாளிங்க, வெறி குண்டு ஆப்போசிட்டாவே வயிறு 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 எரிச்சிருக்குல்ல. புரியுது. இந்த வயிற்றுல குலைச்சிக்கிட்டே இருக்கணும். குலைக்கிற நாய் கிடைக்காது. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அவர் அமைதியா இருப்பாரு. கண்டிப்பா. அமைதியா இருந்து சாதிச்சிட்டு இருக்காரு. ஓகேண்ணா. புரியுதா கண்ணே? ஓகேண்ணா. மிகப்பெரிய தவறு பண்ணிட்டு இருக்கானு. ஓகேண்ணா. முட்டாள் நாய்ங்க அவனெல்லாம் வந்து அழிஞ்சிடணும். கண்டிப்பா. அவன் என்ன பேசுறான்னு ஜனங்க பார்த்துட்டு இருக்காங்க. மொத்த ஜனங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. கண்டிப்பா. அந்த காலத்து மாதிரி நாங்கள் விளக்கு வைக்கிறோம். ஓகேண்ணா. கரண்டே வேணாம் எங்களுக்கு. ஆனால் இதுவரையிலும் பொதுமக்களுக்கு இல்லாத அளவு இபி பில் அதிகமாக வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கொஞ்சம் சொல்லுங்கள். இபி பில் வந்து இப்போ முன்னாடி விட வந்து ஒரு மாதத்தில் வந்து இப்போ அதிகமாக ஏறிக்குன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் அது வந்து முன்னறிவிப்பு எதுவுமே அறிவிக்கலைங்கிறது தான் உண்மை. ஓகேண்ணா. அதனால் உங்களோட குடும்ப செலவு ஏதாவது பாதிக்கப்படுதா? கண்டிப்பாக பாதிக்கும். ஏன்னா வந்து இபி பில்லே கட்டாமல் இருந்தாங்க. இப்போ 200 யூனிட் ஃப்ரீன்னு சொன்னாங்க. ஃப்ரீன்னுட்டு இப்போ யூனிட் ஏற்றிட்டாங்க, இபி பில் ஏற்றிட்டாங்க. ஓகேண்ணா. அதான் உண்மை. ஆனால் போன மாதத்தோட இந்த மாதம் கரண்ட் பில் அதிகமாக வந்துருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது அதிகமாக வந்திருக்கு? அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? எனக்கு வேறு மாதிரி தான் வருது. ஓகேண்ணா. கரெக்டாக வருவீங்க. ஓகேண்ணா. சொல்கிறவங்க போய் சொல்லுவாங்க. ஓகேண்ணா. ஆட்சி நல்லா இருக்குதுங்க, விஜய் ஆட்சி. ஓகேண்ணா. அதாவது வார்டு 27 ஓகேண்ணா. பொறுப்பு வார்டு கமிஷனர் ஓகே விஜய் வாழ்றீங்க. என் வாழ்க்கையில் எங்கள் பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, ஏர்மை. கடந்த மாதத்தோட இந்த மாதம் இபி பில் அதிகமாக வந்திருக்கிறதெல்லாம் பேசிட்டு வராங்க. இதனால் உங்களுக்கு ஏதாவது அதிகமாக வந்திருக்கா? நீங்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? எப்பயும் போல தான் வருது. ஓகே. தளபதி ஆட்சி நல்லா தான் இருக்குது. ஓகே. அப்படின்னா இப்போ தான் வந்திருக்காரு, இன்னும் கொஞ்சம் டைம் கொடுக்கணும். வந்த உடனே எல்லாம் நடக்காது. கண்டிப்பாக. ஐயா, பொதுமக்களுக்கு கடந்த மாதத்தோட இந்த மாதம் இபி பில் அதிகமாக வந்திருக்கிறதா பரவாயில்ல பேசிட்டு வராங்க. உங்களுக்கு ஏதாவது அதிகமாக வந்திருக்கா? அதனால் நீங்கள் ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? எனக்கு இந்த மாதம் 700 800 அதிகமாக வந்திருக்குதுங்க ஐயா. ஓகே. அதனால் நீங்கள் ஏதாவது பாதிப்படைஞ்சிருக்கீங்களா? நிறைய. அப்புறம் 700 800 வருதுன்னா என்ன மாதிரி சாமானியெல்லாம் என்ன பண்ண முடியும்? 200 யூனிட் ஃப்ரீன்னாங்க. ஓகே. ஆனால் 700 800 எனக்கு அதிகமாக இல்லை வருது. நம்ம தமிழக அரசு இந்த இபி பில்லை குறைக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? ஐயா, ஒன்றும் நடவடிக்கை எடுக்காம பழையபடி இருந்தாலே பரவாயில்லன்னு தோணுது ஐயா. எல்லாம் மாற்றம் பண்ணி ஒரு மாற்றத்தையும் காணும். பொதுமக்களுக்கு இபி பில் அதிகமாக வந்திருக்கதா பேசிட்டு வராங்க. உங்களுக்கு ஏதாவது கரண்ட் பில் அதிகமாக வந்திருக்கா? அதனால ஏதாவது பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? இல்லை அப்படிலாம் இல்லை. கரண்ட் பில்லும் கரெக்டாக தான் இருக்குது. இந்த ஆட்சி நல்லா தான் போயிட்டுருக்கு. ஓகே. இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் எந்த ஆட்சி வந்தாலுமே தளபதி ஆட்சி நல்லா தான் இருக்கும். என்னை வச்சு ஒன்றும் காமெடி பண்ணலையே.